ஐபிசிக்கு நன்றி சொல்லணும். காலகாலமாக கலைஞர்களை தூக்கி விடுறதுல முக்கியமான ஊடகங்களில் ஐபிசியும் உண்டு. அம்மா சாதனை கொண்டு போகணும்னு சொல்லி என்னென்ன சாப்பாடு ஆசைப்பட்டவங்க? இல்லை அது இப்போ நீங்கள் சொல்லிக்க, இப்போ இந்த பேட்டி வரைக்கும் கூட கீழே உங்களுக்கு கொமெண்ட்ஸ் வரும் பாருங்க, அண்ணா வச்சு பிழைக்கிறார், அண்ணா வச்சுன்றார். அது எனக்கு இப்போ என்னென்னு கேட்டால் நான் ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு அண்ணா அப்படி விடைக்க 6 வயது. சொந்தக்காரனாலும் பிறகு இவர் உங்களோட இவர் அவர் உங்களோட படத்தை காட்டி தான் சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிறத தாங்கன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒரு அம்மாவுக்கு அதிகளவான போய் சொன்ன மாதிரி தான் நான் தான் இருக்க முடியும். முட்டுமுதான் தமிழன் கைவிட்ட பெரிய ஒரு பண்பாடுகள் வந்து இந்த வீட்டில் கொண்டாடிஞ்சிருது. அன்றைக்கு குடிவுரல் செஞ்சது மண்டபத்தில். போன கிழமை கீரை புட்டும் கருவாட்டு கறியும் அதுக்குள்ளேயே அவசரப்படும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த முறை வந்து வெள்ளை புட்டு சரியா முரல் சோதி அண்ணா கேட்ட மாதிரி சோதி. ஆனா மீன் எத்தனை கொண்டு போடுவோம்? மீனே வேண்டாம். இப்பதானே உங்களுக்கு ஒரு கதையும் சொன்னோம். இப்பதான் சாரப்பாம்பு சாப்பிட்டு முடிச்சாங்க. இல்ல இது தாங்க அவங்களை கூட்டி கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால வச்சு நீங்க மீனை உரிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா உண்டு இந்த சின்ன வயசுல நடக்கிற சில விஷயங்கள் எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அப்படியான விஷயங்கள் இருக்குன்னு எங்கட வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வாரவர் இப்ப இல்ல வாரிட்டார். அவர் வந்து சோறு சாப்பிடுற இல்லையா, என்னோட சின்னல சாப்பிட ஒரு கப்பிரா கிடைச்சுதான். நீங்க சொன்னதுக்காக சொல்றேன், சின்னல சாப்பிட சோறு சாப்பிட்டா பிறகு கிடைக்கும். அதுதான் சொல்றேன், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வாரது விஷயம். நீங்க கேட்க வந்தது கேளுங்க. இல்ல கணவருக்கு வந்து இந்த புட்டும் சொதியும் சாப்பிட அனுபவங்கள் சொல்ற. சில பேருக்கு வந்து புட்டும் சொதியும் கண்ணில் ஆடக்கூடாது, சில பேருக்கு வந்து குழச்சி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி? இல்ல புட்டோட எது சாப்பிடாலும் நல்லா தான் இருக்கும். புட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இல்ல முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டாங்க. எங்க கெஸ்ட் என்ன ஒரு நடக்கும் உங்களை எங்கேயோ கொண்டு இல்ல அது தமிழட்ட பண்பாடா வந்து தரமா இருக்கு. புட்டு அளவான அரிசிமா மிக்ஸ் பண்ணிருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. புட்டு முனியா நல்லா இருக்கு உண்மையாவே. ஆனா நீங்க அப்படி புட்ட வைப்பீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ஒரு ஆள் தான் சொன்னவர். நான் அது சொன்ன யார் சொன்னு தெரியும். சமைக்க தெரிஞ்ச ஒருத்தனால உலகத்துல எந்த பெரிய யுத்தத்தையும் வெல்ல முடியும். சாப்பாடு நல்ல டேஸ்டா சமைப்பீங்க. இப்ப நீங்க சமைச்சு கொடுத்ததுல இப்ப உஷாந்தன் புட்டு இந்த கறி வச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்க சமைக்கிறதுல எது எல்லாருக்கும் பிடிச்சது? வீட்டுல அம்மாவுக்கோ இல்லாட்டி வீட்டுல வைஃபோ? ஒன்று எனக்கு வெஜிடேரியன் சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்டா வராது எனக்கு. ஆனா நான்வெஜ் நல்லா செய்வேன். ஆனா என்னட்ட எல்லாரும் ஸ்பெஷலா சொல்ற விஷயம் இந்த சாப்பாடுல ஏண்டா என்ன இருக்கோ அதை வச்சுக்கிறேன். அதாவது பழம் சாப்பாடு. இப்போ எனக்கு இந்த பழம் சாப்பாடுல கூட விரும்பி சாப்பிட்றேன்டா பழம் பான் இருக்குல்ல, பழம் பாண்டில் ஒரு சாப்பாடு ஒன்று செய்கிறேன் நான் நிலைமையானு கேட்டால் அது எங்களுக்கு இருக்கிறத வச்சு என்ன செய்கிறது. அப்போ பழைய பாண்டா வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன கிரேவியாக மேக் பண்ணணும். முதல் மேக் பண்ணி போட்டு இந்த பழைய பான் வந்து அந்த உடன்பாண்ட டேஸ்ட் வேறு, பழசுண்ட டேஸ்ட் வேறு. அது நீங்கள் என்ன அவிச்சாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும், இதாக வேண்டாம் இருக்கும். அந்த பழைய பானை என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படியே பிச்சு இப்படி கையில் இருக்க அமர்த்தி போட்டு தண்ணிக்கு இருக்கா போடுறது, அப்படியே போட்டு அப்படி எடுத்துட்டு அப்படியே படபரண்டின்னு மிச்சடிக்க அந்த நாங்கள் கிரேவியை சூடாக இருக்கணும். அந்த கிரேவிக்கை போட்டுட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அது உப்புமான்னு சொல்ல முடியாது, இட்டலியை பிரெட்னு சொல்ல முடியாது, கொத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்கும் என்ற பொடியில் இருக்கும். சரி, அம்மாட்ட மைசூர் அண்ணா அடம் பிடிச்சி வாங்க சாப்பாடு. அம்மாட்ட புட்டுத்தான் அடம் பிடிச்சி அம்மாண்டாலும் தெரிந்த என்ன சாப்பாடு செஞ்சாலும் அதுங்களுக்குண்டு அது சாப்பாடு சமைக்க வந்து யார் சமைச்சாலும் மனசார சமைக்கிறார்கள்ட்ட சாப்பாடு டேஸ்ட் கூடன்னு சொல்கிறவன். அது அம்மாவாக இருந்தானே, அது யாராக இருந்தானே. அப்போ அப்படி பார்க்க அம்மாண்ட அம்மாட்ட இப்போ நீங்கள் சாப்பாடுன்னு கேட்க அம்மாண்ட எல்லாமே பிடிக்கும். எனக்கு இடியப்பம் கொஞ்சம் பிடிக்காது. என்னென்னு கேட்டால் அம்மா இடியப்பம் எனக்கு தரது போகிறேன், காய்ச்சலுக்கு தான் ஸ்பெஷல் சாப்பாடு. அப்போ எனக்கு அது காய்ச்சல் ஃபீல் வந்துடும். இல்லை அது உங்களோட அம்மா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் இடியப்பம் இல்லை. கணக்கு விட இப்போ சத்தம் சொல்லி ஆஸ்பத்திரி படுத்தா கூட நமக்கு சாப்பாடு இடியப்பம் தான் வரும். அது கண்டா இல்லை அது சமைக்காத ஆக்களுக்கு தான் இடியப்பம் கொடுக்கணும். எங்களுக்கு சாதாரணமாக எனக்கு கண்ணோ இல்லாட்டி காதோ இல்லாட்டி எதுக்கு போனாலும் இடியப்பம். ஆனால் அம்மாட்ட ஆசைப்பட்டு கேட்குற சாப்பாடு, அது சாப்பாடுன்னா எல்லாமே சாப்பாடு தானே, வாய்க்கால போகிற உணவு வகை எல்லாமே சாப்பாடு தானே. ஆனால் அம்மாட்ட ஆசைப்பட்டு கேட்குறவனு கேட்டால் அம்மா வெத்தில போடுவாள். சரி, இப்போ இல்லை, அந்த வேலை செய்கிறாங்க வெத்தில இந்த சுண்ணாம்பு பாக்கு போய் அப்படிலாம் போட மாட்டேன். வெத்திலையும் பாக்கும் கருவாமோண்டு சேர்த்து போடுவாள். போட்டுட்டு எனக்கு நான் நிற்கிறேன்னு எனக்கு இப்போ வளர்ந்தா பிறகு அந்த இது கிடைக்கல போய் கேட்டால் அப்படி அந்த சப்பி போட்டு சாரை இழுத்து போட்டு நாக்கில் வச்சுட்டு தருவாள்.
அந்த ஒரு உருண்டை சரி. அதுன்ற டேஸ்ட் வந்து நான் இந்த உலகத்தில் எந்த வீடாலையும் சாப்பிடல, இந்தியாவிலையும் சாப்பிடல, இங்கேயும் சாப்பிடல. அது வீடான்னு சொல்ல முடியாது, அதை வெத்திலேன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த சாரை உறிஞ்சி போட்டு அப்படி நாக்கில் தருவா. அதுன்ற சுவை எங்கேயுமே நான் டேஸ்ட் பண்ணதில்லை. சரி, ஈழத்துல நிறைய நாள் அதுல மிக சிக்கலான நாள் எல்லாம் வாழ்ந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்துல அந்த இடத்துல சாப்பாடுகள் எப்படி இருந்தது? சிக்கலான காலங்களில் சாப்பாடுன்னு தரம்ன்றது எது கிடைக்குதோ அதுதான் சிறந்த உணவு. உணவு கிடைச்சாலே அது சிறந்த உணவு. ஆனால் உண்மையாக இப்போ சிக்கலான காலங்களில் பார்த்தீங்கன்னா நிவாரணம் சார்ந்த உணவுகள் தான் கூட இருந்தது. இப்போ இக்கட்டான நிலைமையில் வந்து மரவள்ளி கிழங்கு இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்குது. உண்மையாக மரவள்ளின்றது வந்து ஒரு ஏழைகளினுடைய ஒரு தரமான உணவு. அது நீங்கள் எந்த குடும்பத்தின் வறுமை நிலையில் பார்த்தாலுமே மரவள்ளி கிழங்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மரவள்ளி கிழங்கு என்னென்னா சில இடங்களில் இப்போ மக்கள் விட்டுட்டு போன இடங்கள்லாம் நாங்கள் போய் தான் இருக்கிறோம். முதல்ல என்னென்னா இப்போ மரவள்ளி நிற்கிற இடத்துல பிடுங்குறேன்டா, பகல் பிடுங்குறேன்டானே, இரவு பிடுங்குறேன்டானே முதல் நைஸாக அந்த கெட்டை முறிச்சு போட்டு தான் பிடுங்கணும். அதை உலுப்பி கொண்டு இருந்தா அதெல்லாம் தேவையில்லாத டேஞ்சர் உண்டு. அப்போ முதல்ல அந்த கெட்டுகள் எல்லாத்தையும் முறிச்சிட்டு தான் அதில் என்ன. ஆனால் மரவள்ளி வந்து எப்போவுமே இந்த இடர்காலங்களில் மக்களுக்கு ஒரு மிக ஆனால் நாங்கள் என்னென்றாலும் நான் தேசிய உணவாக கருதுறது கஞ்சியைத்தான். அது மொழிவாக கஞ்சி அது 4ஆம் மாதம் அதில் பிறகு குடுபட்டது. ஆனால் எந்த ஒரு காலப்பகுதிக்குமே அது இப்போ நான் சொல்கிற இடப்பேர் 96 இருந்தா என்ன, 98 அந்த ஜேசுக்கு ஒரு சப்ஜியை எந்த இடப்பேர் எடுத்துக்கொண்டா என்ன, எல்லா காலப்பகுதியிலையுமே மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த உணவுகளில் மரவள்ளி உண்டு. இந்த நான் நினைக்கிறேன் மல்லாவியில் 98, 99 எல்லாம் கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு போன மரவள்ளி. அப்போ 2 ரூபா 3 ரூபா போய்க்க எந்த வீட்லேயுமே உணவில்லாமல் இருக்காதுன்ற பிரச்சனை. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் சில இடங்களில் சில விஷயங்கள் நாங்கள் கதைச்சாகணும். ஏன்னா வரலாற்று பதிவு, வரலாறு தெரியாமல் புது வரலாறு யாராலையும் எழுத முடியாது. இதுன்னு நான் சொல்லலை. சில விஷயங்கள் யார் சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகங்களில் யுத்தம் நடந்தால் பட்டினிச்சாவு அப்படியான எல்லாம் வரும். இந்த ஈழ யுத்தத்தில் பட்டினிச்சாவண்டு ஒரு ஆள் இறந்ததாக உங்களால் இதுவரைக்கும் அது இவங்கன்னா இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் பட்டினிச்சாவால் ஒரு ஆள் இறந்தேன்னு சொல்லி உங்களால் எங்கேயும் ஒரு வரலாறு காட்ட முடியாது. எனக்கு தெரிய நான் இப்போ சின்ன படியேன், 12 வயசு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், 7ஆம் ஆண்டு படிச்சுட்டுருக்கிறேன். ஸ்கந்தபுரத்தில் 98 இந்த சப்ஜியில் வந்து இடம்பெயர்ந்து ஸ்கந்தபுரத்தில் அப்போ ஒரு ஆள் ஒரு வயது போன ஒரு ஆள் இறந்துருக்கிறார். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு மெடிக்கல் படிக்க வரலாறு சொல்லப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு வயது போன ஆள் இறந்துருக்கிறார். அந்த கதை வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் செத்துட்டாருன்னு சொல்லி உடனே தலைமைச் செயலகத்திலேருந்து போன அறிவித்தல் வட்டார பொறுப்பாளருக்கு தயவு செய்து உடனே வரணும்னு சொல்லி. ஆனால் கடைசி அது வந்து என்னென்னா அந்த கிராவல் டஸ்ட் இருக்குது தானே, ஏற்கனவே வீசிங் பேஷண்ட் உண்டு, கிராவல் டஸ்ட் போய் தான் அவர் இறந்திருக்கிறத தவிர உணவில் நாள் இருக்கல. ஏன்னா அது ஒரு மிக தெளிவான எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆர்டர், சாப்பாடு இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. இந்த யுத்தத்தில் எங்களுக்கு இந்த இளப்போராட்டத்தில் பட்டினிச்சாவால் ஒருதன் சாகலைன்றது எங்களோட வரலாறு. இந்த கதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ போராட்ட களத்தில் நிற்கிறவங்க கூட சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டோரி இன்னொரு ஆள் ஒருத்தங்க எனக்கு சொன்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கடைசி ஒரு சண்டை நடந்துக்கும் போது சாப்பாடு வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பாடுகள் ஒழுங்காக இல்லாமல் இருந்த நேரம் இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சு உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து யார் சாப்பாடு கொடுக்காம உங்களை வச்சிருந்தேன்னு சொல்லி சாப்பாடு வேண்டி கொண்டு வந்த கதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்காக போராடினவங்கன்னா அவங்களை எப்படி பார்த்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது உண்மையாக அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அது இப்ப இருக்கிற காலப்பகுதியில அது நாங்க வேற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கு வருத்தமா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு கணவர் சூயா சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு சாமான் தான் மிதிவடி. அந்த காலத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க மிதிச்சா வெடிக்கும்னு சொல்லி. ஆனா மிதிவடி எங்க தொடங்கினேன்டா அதுக்கு கூட நாங்க தான் காரணம். வெங்கடைய ஆக்கள் அல்லது நம்மள எவ்வளவு அக்கறையா ஒவ்வொருத்தர் இருந்தாங்கன்றதுக்கு தான் அது உதாரணம். ஏன்னு சொன்னா தூர இடத்துலயோ அல்லது சாப்பாடு கொண்டு போகிற நேரத்துலயோ வந்து தாக்கு பிடிக்கணும் ஒன்று, 2வது சத்தா இருக்கணும், அதோட வந்து இலகுவா சாப்பிடக்கூடியதாக இருக்கணும், இலகுவா கொண்டு போகிற இந்த விஷயங்கள் கொஞ்சம் நேரம் பலதாகாமல் இருக்கணும். இப்படி கணக்கை எல்லாம் திட்டம் செய்து ஒரு பக்கம் மாப்பொருள் இருக்கணும், இறைச்சி இருக்கணும், கிழங்கு இருக்கணும், எல்லா விதமான சத்தம் சேர்ந்து வரணும், சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையும் இருக்கணும். அப்படி ஒரு பெரிய ஆள் கண்டுபிடிச்சவர் அல்லது முக்கியமான இந்த இனத்தின் அடையாளம் கண்டுபிடிச்சாதான் இந்த மிதிவடி. இன்றைக்கு இந்த கடல் அடைக்கிற மிதிவடியை விட முந்தி வன்னியில் இரணமடுவில் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அந்த சுவையை. எனக்கு கூட இப்போ இரணமடு இப்போ அப்போ எனக்கு புதுக்குடியில் மதி இப்போ மதி இருக்குது. ஆனால் மதியில் பழைய டேஸ்ட் இப்போ இல்லை, அதுக்கு இருக்கிறதுக்குள்ள பெட்டர் மதி, ஆனால் பழசு இல்லை. அது நான் நினைக்கிறேன் ஒரு மதிய நேர சாப்பாட்டு ஒரு மிதிவடி கவனம் அதுக்கு இருக்கிற இறைச்சியாக இருந்தேன் என்ன. அப்போ எல்லாம் பாதி முட்டை இருக்கும், இப்போ பாதி முட்டையை நான் மிதிவடிக்க கண்டே கனகாலமாக போச்சு. 4 வெட்டி அதுக்குள்ள மஞ்சள் கரு அப்போ ரோல் இருந்த சைஸ்லாம் இப்போ மிதிவடி இருக்குது. அப்போ விலையம் பண்ண நான் நினைக்கிறேன் 2007-8 யாழ்ப்பாணத்துக்கு இருந்த சாப்பிட அப்போ 25-30 ரூபாய்க்கு வந்து நல்லா தாக்கு பிடிக்கும். இப்போ ஒரு 6-7 மணத்தியானது வடிவாக தாக்கு பிடிக்கும், கூட நேரத்தையும் தாக்கு பிடிக்கும். முட்டை இருக்கும், இறைச்சி இருக்கும், கிழங்கு இருக்கும், சுவை இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து வந்தது. அது சாப்பிட்டாலும் மிக திருப்தியான ஒரு விஷயம். அது ஏன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட இல்லை,
தங்களோட களமுனைக்கு போகிற ஆக்களை சரியான சாப்பாட்டோட சத்தோட வச்சுருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பெரிய மனிதன் எவ்வளோ எல்லாரையுமே சாப்பாடு இருக்கணுமன்ற ஒரு விஷயத்தோட இருந்தவர். உணவு விஷயத்தில் எல்லாருமே ஸ்பெஷலாக சொல்கிறது, யார் போனாலுமே உணவு விஷயத்தில் கவனிக்கப்படுறன்றது ஒரு மிக முக்கியமானது. அது தமிழக பண்பாட்டில் ஒன்று தானே. வந்தோடனே முதலாவது என்ன இருக்கிற பிளேண்டி குடிங்க, சரிதானே? தேத்தனி, ஐயோ அந்த வார்த்தையை கவனம், எப்போவுமே மொழி முக்கியம். தேத்தனி குடிங்க ஒன்று அப்படின்னா அங்கே ஆரம்பிக்கிற வந்து அவன் சாப்பிட்டு போகும் வரைக்குமே அந்த கவனிப்பு இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று மக்களுக்கு சொல்கிறவ வாரால முழங்கையில் பிடிச்சிட்டு கேட்கறது சொதி அடுப்பில் நீங்க தேத்தனை குடிச்சிட்டு தானே வந்துருக்கீங்க சொல்றது நான் இல்லையான்னு சொன்னா போல நீங்க திராமைய விட போறேன். உடனே இவர் சொல்றது நீ நான் தேத்தனை குடிச்சா போறேன் என்ன பிள்ளை இளஞ்ச பத்த வைக்காமையா போக போறேன். இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையாகவே அந்த டப்பிங் படங்கள்ட்ட தாங்க. அந்த டப்பிங்கில் ஒரு ஆள் சொல்லுவார், நீங்களே காப்பி சாப்பிடக்கூடாது, வாரம் இன்னும் ஓமுண்டுவன். அதை மாதிரி தான் இப்போ இங்கே வந்து நிற்குது. இப்போதை நடைமுறை மாறி முந்தி வந்தா என்ன இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ திணிச்சு ஒரு சாப்பாடை கொடுத்து அனுப்புவோம். இப்போ வந்து வேணாமண்டா சரியோ முந்தி ஒருக்கா வேணாண்டா 2 தரம் கேட்டு 3 தரம் சாப்பாடை கொண்டு கொடுத்து சாப்பிட்டு தான் போகணும் போலதான் கதை. இப்போ அப்படியான பழக்கம் எல்லாம் அது யுத்த காலத்துக்கு பிறகு இது எல்லாமே விளங்கப்பட்டது. இப்போ இந்த இருந்தது காட்டில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன, அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைன்றது வந்து யுத்த காலத்துக்கு பிறகு தமிழன் தவற விட்டதில் மிக முக்கியமான ஒன்று கூட்டு குடும்ப வாழ்க்கை. இப்போ நாங்கள் கூட்டு குடும்பம் இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கல்யாண வீடு சாமத்திய வீடுன்னு சொன்னால் எல்லா சொந்தக்காரரும் ஒண்டா வந்திருந்து முதல் நாள் இரவு தங்கி ஒண்டா சாப்பிடுதுன்றது இப்போ அதை மண்டபங்கள் திண்டுடுது. இப்போ அதால் நாங்கள் முற்றுமுழுதான் தமிழன் கைவிட்ட பெரிய ஒரு பண்பாடுகள் ஒன்று இந்த வீட்டில் கொண்டாடுங்கிறது குடிபுறல் செஞ்சது மண்டபத்தில் இல்ல இந்த இடத்துக்கு மாறிட்டாங்க. நீங்க இது சொல்லும் போது அந்த கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுல அந்த பழைய சாப்பாடுகள் மிச்சம் இருக்கும் தெரியுமா? அந்த பழைய சாப்பாடு அப்படியே சட்டிக்க போட்டு பிரட்டி போட்டு ஒரு அந்த யானை உருண்டை மாதிரி ஒண்ணு பிடிச்சு ஒரு பூவரசம் வாங்கி சாப்பிடணும். வயசு கூட ஒரு ஆள் குலைக்கணும். அந்த பதம் தான் கதை சொல்லும். எல்லாட்ட கையும் சொல்லாது அந்த பதம். அதை விட பலகாரங்கள் இப்ப சொந்த வந்த மண்டபத்துல கொண்டாட வீட்டை செய்யணும்னா வந்து ஆறு அமரி தங்கி இப்ப சிலவுல மதுசோனா நானும் ஒன்றோட சௌரம் 2 பேருக்கும் பெரிய கொள்வாடு இருக்கு. ஆனா கொண்டாட்ட விட்ட வந்துட்டு பக்கத்துல உதவி இல்லாட்டி வேணுமென்னு கதைக்கிற சில வேலை அதுக்கு அடுத்து வாண்டா அண்ணன் எடுத்து அப்ப அதோட 2 பேரும் கதைக்க வலிக்கிட்டுரும். இந்த தொடர் முகம் பார்த்தாது முகம் பார்க்க கோவம் போயிடும். ஆனா இப்ப பாருங்க, சரி மண்டபத்துல செய்தா கூட புது கல்ச்சர் இப்ப திருப்பி வந்திருக்கேன் டிஜே கல்ச்சர் வந்து காது இது எல்லாம் கிழிஞ்சு ஹார்ட் அட்டாக் வராதவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அடே குரணிக்காதங்க. சில இடத்துல சிலதை கதைக்கத்தான் வேணும். சரியோ இதுல யார் நினைச்சாலும் பரவாயில்லை. அவ்வளோ காசு செலவழிச்சு அவ்வளோ சாப்பாடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு அந்த டிஜே சவுண்டுக்குள்ள ஒருத்தனோட ஒரு வார்த்தை அடைய அந்த பிறந்த நாள்காரனுக்கு ஹாப்பி பர்த்டே கூட சொல்ல முடியல, அதுக்கு காது கேட்காது. அப்படியே அந்த டிஜே என்ன இப்போ கொண்டாட்டம் வைக்கிறேன்டா சொந்தங்கள் வந்து கதை வச்சு பேசி போகிறது வீட்டில் வச்சு தான் அதை செய்து சரி அதை குறைச்சி போட்டியில் மண்டபத்துக்கு கொண்டு போய் மண்டபத்துல இதை கத்த போட்டா எங்கப்பா நாங்கள் கதைக்கிறது? சொந்தக்காரனாலும் பிறகு இவர் உங்களோட இவர் அவர் உங்களோட படத்தை காட்டுதான் சொல்லணும். இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு போல விஷயம். ஒரு காலத்துல எல்லாரும் கூடுறதுக்கு சொந்த பந்தமா ஒரு கொண்டாட்டம் வச்சாங்க. ஆனா இப்ப தங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத காட்டணும் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டாட்டங்கள் நடக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கு நிலைமை. அதான் உண்மை. சரி நாங்க கணனில சாப்பிடுவோம் வச்சிருக்கோம். இல்ல சாப்பிடுவேன் நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு பக்கம் மதிசுதா அண்ணையை வந்து நீண்ட காலம் ஈழத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆள், சினிமா துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று பார்த்தாலும் இன்னும் ஒரு அடையாளம் இருக்குது, சாந்தண்ணை என்ற ஒரு அடையாளம். இதை பேசாமல் நாங்கள் கடந்து போகிறோன்றது அவ்வளோ பொருத்தமாக இருக்குமான்னு தெரியாது. என்ற அடுத்த தலைமுறை சார்ந்தாக்களுக்கு இப்படியெல்லாம் இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறன்றதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு வழியாக கூட நீங்கள் தான் இருக்கிறீங்க. அம்மா சாந்தண்ணையை கொண்டு போகணும்னு சொல்லி என்னென்ன சாப்பாட்டு ஆசைப்பட்டவங்க? அம்மாட்ட இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலும் அந்த தட்டில் அண்ணாக்கு வச்சு இப்போ 2 வருஷமாக போச்சு அண்ணா தவறி அதை எடுக்கவே இல்லை, அப்படி அடிக்காமல் வச்சுக்கிறேன். அது டின்னுங்க நான் எனக்கு கவலையில் திறந்தே பார்க்குறேன் அதுக்கு என்னென்ன வச்சுருந்தவான்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த கடைசியாக நம்ம போய்க்க கூட்டி கொண்டு போகிறேன்னு நான் போனேன். இப்போ என்ன எனக்கு இருக்கிற அதை மெனத்தாங்கன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒரு அம்மாவுக்கு அதிகளவான போய் சொன்ன மாதிரி தான் நான் தான் இருக்க முடியும். அது அண்ணா அப்படிப்பட்ட முதலாவது தூக்கு தண்டனை கொடுத்த காலத்திலையாக இருக்கலாம். கடைசியாக ஃபோன் அடிக்க கூட இப்போ எனக்கு எல்லாம் 2-3 நாளைக்கு முதலே ஓரளவுக்கு விளங்கிட்டு இப்போ நானும் அந்த துறைக்கு இருந்த ஒரு ஆள் தானே. அப்போ அம்மா தண்டைக்கு அம்மாவுக்கு பொய் சொல்கிறது எனக்கு என்ன ஒரு கட்டத்துக்கு பிறகு பொய்ன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அது பெரிய உறுத்தலாக இருக்குது. இந்த வரைக்குமே எனக்கு உறுத்தலாக இருக்கிற விஷயங்களுக்கு அம்மாவுக்கு சொல்லப்பட்ட பொய்களில் உண்டு. அப்போ அம்மா தந்த உணவில் என்னன்னு கேட்டால் அம்மா சொன்னவா நான் போய்க்குள்ள கோயில் பிரசாதம் தந்தவா தந்துட்டு சொன்னவா மற்றதெல்லாம் அங்கே வந்து ஆறுதலாக சாப்பிடட்டும் பிள்ளை என்று சொல்லி போட்டு தான் செய்த அவளாத்தையும் வச்சிருந்தவா அந்த தட்டுக்களை. அது இப்போ இந்தவா எடுக்கவே இல்லை. அந்த டின்னுகளுக்கு இப்போ அதில் கிடக்கு அப்படியே 2 வருஷமாக இருக்குது. அக்கா மட்டும் அந்த மா செய்து தந்து விட்டவா
அக்காண்ட பருத்துற வடை அண்ணாக்கு பிடிக்கும். அப்போ நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோடனே வந்தவர் முதல் நாள் வரைக்கும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. வந்து போன எல்லாருக்கும் வந்து தூக்கி கொடுத்தவர், இந்த தங்கச்சி சுட்டது பாருங்க, தங்கச்சி சுட்டது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்ட்டு இருந்தவர். ஆனால் அண்ணா ஆசைப்பட்டு கேட்ட உணவு அம்மாட்ட என்னோட வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது. அம்மாண்ட அந்த ஒரு சொதியும் சம்பலும் இடியப்பம், அந்த சம்பல் வந்து பச்சை மிளகாயில் இடிப்பா அம்மா, தனி வெள்ளையாக இருக்கும் அது அந்த சம்பல். அவருக்கு அது பிடிக்கும். அதை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார் கடைசி வரைக்கும். இல்லை ஒரு மனுஷன் தாங்கிறதுக்கு இவ்வளவுதான் வலி அப்படின்னு சொல்லியிருக்கும். அது அதை விட எக்ஸ்ட்ரீம் வலியை நீங்களும் சரி உங்களோட குடும்பமும் சரி தாங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு ஆணா வீட்டில் ஒரு மூத்தாளா நீங்கள் கொண்டு இழுக்கிறதுன்றது அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் அரசு சார்ந்த போராட்டமும் சரி, குடும்பத்துக்கான போராட்டம், அண்ணாவுக்கான போராட்டம், இப்படி எல்லாத்தையும் உங்களோட தோல் மீது சுமந்து போய்க்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொய் சொல்லலாம், 2 பொய் சொல்லலாம், 3 4 சொல்லும் போது எங்களுக்கே அது உறுத்தும். இல்லை அது இப்போ நீங்கள் சொல்லிக்க இப்போ இந்த பேட்டி வரைக்கும் கூட கீழே உங்களுக்கு கொமெண்ட்ஸ் வரும் பாருங்க, அண்ணா வச்சு பிழைக்கிறார், அண்ணா வச்சுன்றார். அது எனக்கு இப்போ என்னென்னு கேட்டால் நான் ஒன்று தான் சொல்கிறேன். எனக்கு அண்ணா அப்படி விடைக்க 6 வயது. உங்கள் எல்லாருக்குமே காலமை நித்திர சேவல் கூவி விடியும், எல்லாம் வச்சு விடியும். எந்த நித்திரை வந்து அம்மா சுவாமி இறைக்கு அழுகிற இருந்தால் நான் 6 வயதுலேருந்து இந்த வரைக்கும் நான் எந்த ஒவ்வொரு காலையும் அம்மா நான் நித்திரை முடி கேட்க வந்து அம்மாண்ட சுவாமி இறையில் அழுகிற சத்தத்தில் நான் நின்றேன். ஆனால் இந்த கடைசி 2 வருஷம் எனக்கு அது இல்லைண்டா அம்மா இப்போ சாமி கும்பிட்றதில்ல, விட்டுட்டேன். அது நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, அது அது நாங்கள் அது உளவியதில் நாங்கள் நின்றுட்டோம். ஆனால் அந்த அழுகை வந்து நிற்கல. அப்போ விமர்சனங்களை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே கணக்கில் எடுக்கணும். இல்லை சாதாரணமாக அந்த வெளியில இருந்து பார்க்கும்போது வேற யாரோ, அது குடும்பத்துல இருந்து பார்க்கும்போது இல்லை ஒரு தனி இல்லை ஒரு பாதி அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக இல்லாட்டி அவங்கள கொண்டு வந்து உயிரோடு நிறுத்தணுன்றதுக்காண்டி போராடு. அது வெளியில இருந்து வர்ற விமர்சனங்கள் வேறன்னா, ஆனா உண்மையில அதை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் என்ன அனுபவிக்கிறான், என்ன நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமை அவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர விமர்சிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை விமர்சிக்கிறவங்களோட வீட்டுல நடந்துருந்தா கூட அவன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான், நீ எப்படி நடந்திருப்பா அப்படின்றத முதல் யோசிக்கணும். ஒரு மனுஷனை நீங்க விமர்சிக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு விஷயத்த சொல்றீங்களா, ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றீங்களா, முதல் நீ யோசி. உனக்கு அது நடந்திருந்தா எப்படி இருக்கும், உன்ற வீட்டுல ஒருத்தனுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சாலே தேவையில்லாத கதைகள் வேற. அண்மையில கூட ஒரு கொமெண்ட்ஸ் வந்திருந்தேன் பார்த்தேன். கேட்ட அண்ணா இவர் சினிமாவில் மினக்கட்டு இருந்தது தான் அண்ணாவை முற்க முடியாமல் போனது, முட்டிருக்கலாம். நான் 2020 பிறகு வரைக்கும் படம் செய்யலை. இந்த 6 வருஷம் நான் அந்த அண்ணா 2022 விடுதலை ஆனது, அதுக்கு முற்பட்ட காலமாக இருக்கலாம், அதுக்கு இடைப்பட்ட காலம். இப்போ தெரிஞ்சாக்கள் எனவே இருக்கணும் எந்தளவுக்கு நாங்கள் கடிதங்கள் கொடுத்து போராடி கொண்டு தெரிஞ்சாங்கன்றது. ஆனால் உண்மை என்னென்னா 5 வருஷமாக நான் இன்னுமே 5-6 வருஷமாக நான் இன்னும் படைப்பு எதுவுமே செய்யலை. அதுக்கான மனநிலை கொஞ்சம் வர வேண்டி இருக்கும். தான் உண்மையில் எல்லாருக்குமே வாழ்க்கை. இப்போ ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் வந்து அதில் தடங்கி நிற்கிறதுன்றது இல்லை. ஆனால் அவருக்குரிய அடையாளத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த கதையை சொல்கிற விதமாக படைப்புகள் வரணும். காலத்துக்கு பூராக நாங்கள் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறத விட ஒரு படைப்பு மூலமாக அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்கள் அதை கூட நீங்கள் இந்த 6 ஆண்டு கால இந்த வனவாசம் இருக்குது தானே, வனவாசம் என்று சொல்லி போகிற அந்த விஷயம் நீங்கள் இந்த திரைப்படமே செய்யாமல் தவிர்த்துருக்கிறீங்க. இந்த இடைவெளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அந்த வரலாறு கொண்டு வரப்படணும். அதில் ஒரு விருப்பம் இருக்குண்டா. அப்படி வந்தால் கூட இன்னும் இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்குன்னு தெரியாது. அந்த தகவல் வந்து சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படுறதுன்றதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நன்றி அண்ணா. சினிமா துறை அதை தாண்டி இந்த பயணங்கள் நான் கேட்கல வந்து இந்த விஷயத்தை கதைச்சு இதை பகிர்ந்து கொண்டமைக்கு உண்மையில நன்றி. நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு கேட்டால் இப்போ நிகழ்ச்சி தயாரிப்பு எல்லாருக்குமே நான் நன்றி. அதை விட ஐபிசிக்கு நன்றி சொல்லணும். காலகாலமாக கலைஞர்களை தூக்கி விடுறதில் முக்கியமான ஊடகங்களில் ஐபிசியும் உண்டு. இந்த இடத்துல தங்கச்சிக்கும் தம்பின்றே சொல்லி போது உசாந்தனுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. சரி, இந்த வாரம் மதிசு அண்ணையோட புட்டும் முரல் சொதியம் வருகிற வாரம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி சந்திக்கலாம்.